சிம்பிளாவும் இருக்கணும். அதே சமயத்துல நல்ல சத்தா ஆரோக்கியமானதாவும் செய்து கொடுக்கணும் பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தா அப்படின்னா, தாராளமா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணலாம். 10 நிமிஷத்துல ரொம்ப சுலபமா வேலை முடிஞ்சிரும். ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபியாவும் இருக்கும், ஆரோக்கியமான ரெசிபியாவும் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். இது செய்யறதுக்கு ஒரு பேன்ல 1 கப் காய்ந்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வீட்ல எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துங்க, சரியா இருக்கும். ஏற்கனவே உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருக்கு அப்படின்னா நீங்க அதை தோல் நீக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த வேர்க்கடலையே நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி சிவந்து வரும்பொழுது ஆற வச்சுட்டு தோல் நீக்கி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா அதே பேன்லயே அதே கப்பால 1 கப் அவல், சிவப்பு அவல் கூட நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம், சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அந்த அவல் வந்து நல்ல சூடேறி கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வரணும். இப்ப பாருங்க இந்த மாதிரி. இப்ப இதை ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸான பவுடரா அரைக்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் குறகுறப்பா இருந்தா பரவாயில்ல. இப்ப பாருங்க இந்த மாதிரி. இதை இப்ப நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா அதே இதுல வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையே ரொம்ப நேரம் ஓட விட்டுறாதீங்க. லைட்டா குறகுறப்பா அங்கங்க கொஞ்சம் முழுசா இருந்ததுன்னா தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க இந்த மாதிரி. இதையும் இப்ப நம்ம அதே பிளேட்லயே சேர்த்துடலாம். அடுத்ததா அதே கப்பால 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காவை அந்த மேல கருப்பு இருக்கும்ல அதை நீக்கிட்டு எடுத்திருக்கேன். மிக்சியில சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம துருகுனீங்கன்னா இந்த பதத்துக்கு வரும். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 20 போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சுவை வந்து நல்லா இருக்கும். பொன்னிறமா இந்த மாதிரி ஆன பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அதே பேன்ல மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம துருக்கி வச்சிருந்தோம்ல அந்த தேங்காய் துருகளையும் இது கூட சேர்த்துட்டு அந்த ஈரத்தன்மையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வறுபட்டுச்சுன்னா அந்த லட்டு வந்து வெளியிலே வச்சிருந்தீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்கும் போது ஒரு 2 நாள்லயே நீங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த மாதிரி வந்த பிறகு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு பாத்திரத்துல அதே கப்பால 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து பாகாகணும் அப்படிலாம் கிடையாது. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கொதி இப்ப பாருங்க இந்த மாதிரி வந்தா போதும். 4-5 ஏலக்காவையும் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததா ஒரு கடாயில அந்த வெல்லம் ரெடி பண்ணோம்ல அதை வந்து வடிகட்டிக்கோங்க. வெல்லம் சூடா இருந்தா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டவ் கம்ப்ளீட்டா இப்ப சிம்ல வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த அவல் வேர்க்கடலை அந்த பவுடரை இது கூட சேர்த்துட்டு கூடவே அந்த தேங்காய் முந்திரி பருப்பு இது எல்லாமே இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும், பயப்பட வேண்டாம். நான் எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் மட்டும் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு பண்ணுங்க. 1 டீஸ்பூன் எள்ளை கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க கடைசியா. இது வந்து ஆப்ஷனல் தான். நான் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்க்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், சுவையும் நல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்போ அடுப்புல வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தா போதும், நல்லா இருக்கும். அது எல்லாமே நல்லா அந்த வெள்ளைப்பாக்கோட வெந்து வரணும், சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் சூடு குறைஞ்ச பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா அழகா பிடிக்கலாம். பாருங்க லட்டு சூப்பரா வந்திருக்கு. இப்ப இதை நான் உங்களுக்கு உடைச்சும் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டா ஜூசியா இருக்கு பாருங்க. ஈவினிங் நேரத்துக்கு ஒரு 2 உருண்டை எடுத்து சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஒரே நல்ல காலியானாலும் ஆயிடும், அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.